வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இப்போ பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளுக்கு நாள் நிறைய அப்டேட் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே வண்டி இப்போ வாங்கினீங்கன்னா நிறைய புது அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அது லாக்டவுனுக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்து பைக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணதுனால எல்லாருமே பைக் இருந்தால் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு 2-3 பைக்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு பிறகு பைக்கை பறி கொடுத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பைக் திருட்டு அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம வண்டியை தூக்கிட்டு போய் நமக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்து மாற்றி வித்துறாங்க. ஸோ வந்து இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் அப்படிங்கிறது வந்து தேவை. ஏன்னா வந்து ஒரு மினிமம் ஒரு 1 லட்சம் போட்டு ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா ஒரு டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வண்டிக்கு எப்போதுமே வந்து சேஃப்டி தாங்க. இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 2-3 டிவைஸ் பற்றி வந்து சொல்லியிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிற டிவைஸ் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். ஏன்னா வந்து நார்மலாக ஒரு டிவைஸ் அப்படின்னாலே அதில் நிறைய ஒயர் கனெக்ஷன் வந்து வரும். நம்ம பேட்டரியில் போயிட்டு கனெக்ட் பண்ணுவோம், ஒரு மெக்கானிக்கு வந்து ஹெல்ப் தேவை, அதை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவலி வந்து வரும். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிவைஸ் வந்து ஒட்டிக்கிற மாதிரியான ஒரு டிவைஸுங்க. ஒரு போர்ட்டபுளாக இருக்கும், சின்ன காம்பாக்டாக இருக்குது, எடுத்து டேரெக்டாக பைக்கில் நம்ம வந்து ஒட்டி விட்டுறலாம். இதுக்கு வந்து பெருசாக மெக்கானிக்கோட ஹெல்ப் நமக்கு தேவை அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த டிவைஸ் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிடலாம். இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து பெரிய ஸ்டெப்பெல்லாம் இல்லை, ஜஸ்ட் டிவைஸ் எடுத்து பைக்கில் வந்து நம்ம வந்து மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து போதும். இப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் வந்து இன்னொரு செம்மையான ஒரு ஃபீச்சர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. என் வண்டி இருக்குது, என் வண்டியில் அந்த டிவைஸ் இருக்குது, என் வண்டியை நான் யாரோ ஒருத்தவங்க திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா போயிட்டு இருக்கப்ப என் வண்டியை சுற்றி ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத மொபைல் ஆப் மூலமாக நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அவங்க எங்கே இருக்காங்க, வண்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஃபியூச்சரும் இந்த டிவைஸில் வந்து இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பைக் இருக்குது, கார் இருக்குது அப்படின்னா தனித்தனி டிவைஸ் வந்து வாங்கணும். ஆனால் இந்த ஒரு டிவைஸை வந்து நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பைக் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா பைக்குக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கார் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா காரில் வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2-3 வெஹிக்கிள்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு அட்வான்டேஜ் இந்த டிவைஸில். ஸோ இந்த டிவைஸில் வந்து இதை தாண்டி என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத 1 by 1 இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிடுவோம். உள்ள என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு 1 by 1 உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ். இது வந்து OneLap அப்படிங்கிறது வந்து கம்பெனி, அதில் வந்து கோ அப்படிங்கிறது தான் இதோட நேமு. இப்போ இவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ளஸ்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து ஒயர்டு ட்ராக்கர் தான். இந்த கோ அப்படின்னு ட்ராக்கர் மட்டும்தான் வந்து ஒயர்லெஸ்ஸாக வருது. 10,000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்ஏஹெச்சில் நீங்கள் டெய்லி பைக்கோ காரோ எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் இந்த ட்ராக்கர் வச்சுருக்கீங்க, அடிக்கடி வெஹிக்கிளை நீங்கள் எடுத்தாலுமே கூட ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து சார்ஜ் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ். இது வந்து மேக்னெட்டிக், அந்த டிவைஸில் வந்து மேக்னெட் வந்து இருக்குது. ஏன் மேக்னெட் இருக்குங்கிறத நான் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைவாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வாய்ஸ் மானிட்டரிங், நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து என்ன பேசுகிறாங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து ஃபாஸ்ட்டு டேட்டா ப்ராசஸிங் சிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட் வந்து கிடைக்கும். அதான் இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிடைக்குது. இது வந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியதான். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ராக்கில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த டிவைஸை பற்றின ஒரு ஸ்பெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டிவைஸை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல்லாம் வந்து தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது வந்து டேட்டா கேபிள், நம்ம வந்து இந்த டிவைஸ் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு டேட்டா கேபிள் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்டர் வந்து நார்மலாக மொபைல் ஃபோன் அடாப்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த டிவைஸு. ஸோ தான் டிவைஸ். இது வந்து நீங்கள் வந்து பைக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கூட்டர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் இந்த டிவைஸ் வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஆன் ஆஃப் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணிட்டேன், ஆனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ராக்கரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து ஒரு சிம் வந்து கொடுக்குறாங்க. பட் அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் தான். ஃபஸ்ட்டு நம்ம டிவைஸ் வந்து வாங்கும்போது 1 இயருக்கு அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. நம்மளுடைய பர்சனல் சிம்மை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிம் ஸ்லாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அது வந்து சிக்னலோட ஸ்ட்ரென்த்து. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் வந்து ஆன் ஆயிருக்கு அப்படிங்கிறது. நான் ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்தீங்க. ஸோ ஆன் பண்ணிட்டோம், அதனால் வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. மூணாவது இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சார்ஜிங்க்கு நம்ம வந்து டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த லைட் வந்து இண்டிகேஷன் வந்து காட்டும். 3 LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போடுறதுக்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிவைஸோட பேக்கில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பைக்கில் இல்லை காரில் எங்கேயா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு மெட்டல் பார்ட்டில் போய்ட்டு நம்ம வந்து பக்கத்தில் வச்சோம் அப்படின்னாலே வந்து ஒட்டிக்கும்.
இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லா ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. நான் வெளில எடுக்கணும் அப்படின்னாலுமே வந்து கொஞ்சம் ஹாஷாக இழுத்தா தான் வந்து வருது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம ட்ராக்கரை எப்படி மொபைல் ஆப்போட லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்டுக்கான ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். சேம் டைம் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து OneLab அப்படின்னு வந்து சர்ச் பண்ணாலே இந்த OneLab டெலிமேட்டிக்ஸோட ஆப் வந்து வந்துடும். ஆப்பை முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோடனே அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் வருது. டெய்லி ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இன்ஜின் ஆக்சஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு கிராஃபாக கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே நம்ம வந்து சைன் அப் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நேமு, மொபைல் நம்பரு, அட்ரஸ்ஸு, இமெயில் அட்ரஸ்ஸு, எந்த ஸ்டேட்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து வரும். ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து சைன் அப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோன்னா முதல்ல வந்து சைன் அப் பண்ணிடுங்க. சைன் அப் பண்ண பிறகு தான் நம்ம வந்து வெஹிக்கிள் வந்து ஆட் பண்ண முடியும். சைன் அப் பண்ணி முடித்த பிறகு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெஹிக்கிள் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆப் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதில் வந்து 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸில் வந்து ஒரு QR கோடு ஒன்று வந்து இருக்கும். அந்த கோடை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிளோட நேம் வந்து கேட்கும். அடுத்து வந்து வெஹிக்கிளோட நம்பர் வந்து கேட்கும். இந்த இடத்துல நேம் அப்படிங்கிறப்ப என்னோடய பைக்குங்கிறப்ப நான் வந்து ஜிக்ஸரு அந்த மாதிரி வந்து ஜிக்ஸர் அது மாதிரி போடுவேன். அடுத்து வந்து நம்பருங்கிறப்ப என்னோடய வண்டி நம்பர் வந்து போடுவேன். அடுத்து வெஹிக்கிளோட டைப்பு பிராண்டுங்கிறப்ப நம்ம வந்து சுசுகி அந்த மாதிரி வந்து போடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஐக்கான் வந்து இருக்குது. ஸோ அந்த ஐக்கானில் வந்து நம்ம வந்து இது வந்து காருக்கும் யூஸ் பண்ணலாம், பைக்குக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐக்கான்ஸ் வந்து இருக்குது. ஸோ பைக்குங்கிறதுனால வந்து நான் வந்து பைக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2வது ஸ்டெப்பு வந்து முடிஞ்சிருச்சு. 2வது ஸ்டெப் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று வந்து கொடுக்குறாங்க. முறையாக நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது மட்டும் நல்லா சன்லைட் படுற மாதிரி, அது வந்து பைக்காக இருக்கட்டும் இல்லை காராக இருக்கட்டும், எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் சன்லைட் படுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. 2வது ஸ்டெப் வந்து நமக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து இது வந்து நம்ம ஒயர்லெஸ் டிவைஸ் தான். கீழே பார்த்தீங்கன்னா OneLab மைக்ரோ இருக்குது, மைக்ரோ ப்ளஸ் இருக்குது, கோ இருக்குது. இதில் நம்ம வந்து ஒயர்லெஸ் கோ தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் அந்த கோ வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம வெஹிக்கிளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிட்டோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி டிவைஸை பற்றி வந்து ஒரு இன்ட்ரோ வந்து பார்த்தாச்சு, அன்பாக்சிங் வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இங்கே கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் இங்கே வச்சா எல்லாருக்குமே தெரியும், என்னடா ஏதோ ஒரு வண்டியில் ஏதோ ஒரு மாட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து புதுசாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் பைக்கில் வந்து யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சேஃபு. ஸோ அதனால் நான் வந்து எனக்கு வந்து ஸ்ப்ளிட் டைப்பில் தான் இருக்குது சீட்டு. ஸோ அதனால் சீட்டு கீழே நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு இடம் வந்து உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்து வைக்கிறேன். மேக்னெட் பார்த்தீங்கன்னா நல்லா பவராக தான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுக்க முடியல. அது மாதிரி எவ்வளோ நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலுமே கூட வந்து இது வந்து கீழே விழுகாது. ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. இன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது அவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து லைவ் ட்ராக்கிங் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஏன்னா அவங்க வந்து இந்த டிவைஸ் பற்றி சொல்லும் பொழுது ஒரு 10 மீட்டருக்குள்ளே வந்து அப்டேட் ஆகி நமக்கு வந்து காமிக்கும்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா 5 செகண்ட்ஸுக்கு ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குமா. நம்ம வெஹிக்கிள் போயிட்டு இருக்க இடம் வந்து ஒரு 10 மீட்டர் முன்ன பண்ண வந்து காட்டும். ஓரளவு வந்து அக்யூரசி வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் வந்து ஓட்டி பார்க்குறேன். ஓட்டி பார்த்து உங்களுக்கும் வந்து நான் வந்து காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெஹிக்கிள் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். வண்டி எடுத்துட்டேன். வண்டி வந்து போயிட்டுருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு வந்து இது வந்து அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இந்த ஆப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து எங்கெங்கே வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து காட்டுது. அவங்க முன்னாடியே சொல்லியிருக்கிறது என்னென்னா ஒரு 5 செகண்ட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வெஹிக்கிள் வந்து கரெக்டாக எங்கே போயிட்டுருக்குங்கிறத லைவாக வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ நான் வந்து போயிட்டுருக்கேன். கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. நான் பைக்கில் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து வெஹிக்கிள் வந்து அப்படியே வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. அக்யூரசி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக வந்து இருக்குது. அதேமாதிரி வந்து இந்த ட்ராக்கிங் டிவைஸ் பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னா இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், மல்டிபிள் அலாம் வந்து இருக்குது. இப்போ வந்து ஓவர் ஸ்பீடாக போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அலாம் வந்து வரும். அதேமாதிரி வந்து பேட்டரி வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னா அதற்கும் ஆப்பில் வந்து அலாம் வந்து வரும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர் வந்து -20 டிகிரியில் ஆரம்பித்து +70 டிகிரி வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து டெம்பரேச்சர் வந்து தாங்கும். பேட்டரியும் பார்த்திங்கன்னா 10,000 mAh அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக இது வந்து நம்ம அடிக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. அடுத்து வந்து லொக்கேஷன் அக்யூரசி பார்த்திங்கன்னா ஒரு 10 மீட்டர்ஸ்க்குள்ளே வந்து காட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ரோட்டில் நான் வந்து வெஹிக்கிள் வந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் அந்த ஆப்பில் வந்து செக் பண்ணும்போது அதிகபட்சம் ஒரு 10 மீட்டருக்குள்ளே தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
ஸோ அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் வெஹிக்கிள் மூவ் ஆக கரெக்டாக எனக்கு ஆப்லேயுமே வந்து கரெக்டாக தான் வந்து மூவ் ஆகுது. ஸோ வந்து லைவாக வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். நம்ம வெஹிக்கில் யாராவது ஒருத்தவங்க வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்து எங்கே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே டீட்டெயிலாக தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சர்வீஸ் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து கஸ்டமர் கேர் நம்பர் வந்து இருக்குது. ஏதாச்சும் வந்து ஃபால்ட்டு இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரியல அப்படின்னாலும் ஃபுல்லாகவே வந்து இவங்க வந்து சர்வீஸ் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து அந்த வாய்ஸ் மானிட்டர் வந்து பண்ணுறது. அதாவது வந்து அந்த வாய்ஸ் மானிட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க சிம் வழியாக நம்ம வந்து பண்ண முடியாது. அவங்க கொடுத்துருக்க சிம் வந்து இன்டர்நெட்டுக்கு மட்டும்தான். அதாவது வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான். மற்றபடி அதில் வந்து கால் ஆப்ஷன் எதுவுமே வந்து கொடுக்கல. ஒருவேளை கால் மானிட்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு சிம்மை வந்து அந்த டிவைஸில் வந்து அந்த சிம் ஸ்லாட்டில் மாட்டிட்டு அந்த நம்பருக்கு வந்து நம்ம கால் பண்ணி தான் மானிட்டரிங் வந்து பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மேஜரான ஒரு ஃபியூச்சர் வந்து பார்த்தாச்சு. இப்போ இதை தாண்டி இந்த ட்ராக்கரில் வேறு ஏதாச்சும் ஃபியூச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். நீங்கள் வந்து நான் இப்போ வந்து சிட்டி கீழே வச்சிருக்கேன். அதை நீங்கள் வந்து சைடில் ஃப்ரேமில் கூட வச்சா கூட தண்ணி பட்டா கூட எதுவுமே வந்து ஆகாது. ஹீட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ ஹீட் அதிகமானாலும் கூட இது வந்து நல்லாவே வந்து தாங்கும். அதேமாதிரி வந்து 10,000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக அந்த டிவைஸ் ட்ராக்கரை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படின்னாலுமே மாதத்துக்கு ஒரு முறை சார்ஜ் போட்டால் போதுங்கிறாங்க. அதிகமாகலாம் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. இப்போ காலையில் எடுக்கிறீங்க, ஆஃபீஸ் போயிருங்க, திரும்பி வீட்டுக்கு தான் வரீங்க. இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு முறை சார்ஜ் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி அந்த அக்யூரசி பார்த்தீங்க அப்படின்னா அதான் 5 செகண்ட்ஸுக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு நமக்கு வந்து வெஹிக்கிள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நமக்கு வந்து சொல்லிடுது. இதுவும் வந்து ஒரு மேஜரோட அட்வான்டேஜ். அதே மாதிரி வந்து ஹேண்ட்லிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குது. பைக்குக்கு வேணால் பைக்குக்கு, காருக்கு வேணால் காருக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இந்த டிவைஸ் பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். பைக்கு, காரு அந்த மாதிரி வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக வந்திருக்கீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க, நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா எந்தெந்த இடத்துக்குலாம் வந்து திருட்டு போய் அதிகமாக இருக்கும் அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போகும்போது இந்த டிவைஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2-3 பேர் யூஸ் பண்ணுறதுனால. அதே மாதிரி வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுனால வேறு யாரோட உதவி வந்து தேவையில்லை. அதனால் ஒரு முறை நீங்களே பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, யாருக்கா ஃபேமிலியில் இருக்கிறவங்க, ஒய்ஃபுக்கு எல்லாருக்கும் நீங்கள் வந்து சொல்லிடலாம். இது எப்படி வாங்கலாம் அப்படின்னா பை லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.